ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இமிட்டேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான். பார்க்குறதுக்கு இது கோல்டு மாதிரியே இருக்குங்க. ஒரு டிசைன்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக நான் வாங்கியிருக்கேன். அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏஎஃப் ஹோல்சேல் ஜுவல்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜில் இருந்து தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இவங்க ஆக்சுவலி சென்னையில் இருக்காங்க. இவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பார்த்திங்கனாவே தெரியும். இதில் நான் ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இவங்களோட இன்ஸ்டா பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா குரூப் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பல்க் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள்லேயே டெலிவரி ஆகிரும். இல்லை இவங்ககிட்ட இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட இருக்குது. ஸோ எங்கே இருந்தாலுமே இவங்க ஜுவல்ஸ் எல்லாமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $299 தான். டிசைன் பாருங்கள். இப்போ ரொம்ப ட்ரெண்ட், அதாவது ஸ்டிஃப் நெக்லஸ் அப்படிம்பாங்க இல்லையா, இந்த ஸ்டிஃபாக இருக்கிற நெக் பீஸ் எல்லாமே இவங்ககிட்ட நிறையவே இருக்குது. எனக்கு பிடிச்சதை நான் பிக் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இன்விசிபிள் நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்ட். அதில் நிறைய பீசஸ் இவங்க வச்சுருக்காங்க. $299 தான். நான் ஒரு பீஸ் காட்டுறதுக்கும் அதோட ப்ரைஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது நான் பர்ச்சேஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் தான் நான் காட்டியிருக்கேன். இது இல்லாமல் நிறைய பீசஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா இவங்களோட இன்ஸ்டா பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதிலே வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவங்க வெப்சைட்டில் கூட நீங்கள் ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் இந்த இன்விசிபிள் நெக் பீஸ்லேயே பார்த்தீங்கன்னா டியூவல், அதாவது ரெண்டு சைடுமே வச்சு வியர் பண்ணிக்கிற மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குங்க. ரேட் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. குவாலிட்டி செம்ம சூப்பர். $250 தான். நான் நேச்சுரல் லைட்டில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேங்க. அதாவது பால்கனியில் இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த ஒரு லைட் எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உங்களோட ரியல் கோல்டோட இதை வச்சு நீங்கள் வியர் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறக்கு அந்த கோல்டு மாதிரியே தான் இருக்கும். அதனால தான் நான் நேச்சுரல் லைட்டில் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். $350 இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இன்விசிபிள் நெக்லஸ். இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்விசிபிள் நெக் பீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன். இது எல்லாத்துக்கூடமே பே பண்ணலாம். அதாவது நீங்கள் சாஃப்ட் சில்க், அதுக்கு இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடிதார் அந்த மாதிரிக்கு கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கிராண்டாக வேணும், அது கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே வேணும் அப்படின்னா இது $325. இது கிட்டத்தட்ட அந்த ஸ்டிஃப் நெக் பீஸ் கலெக்ஷன் மாதிரி தான். இது கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்கும். இது அட்டிகை ஸ்டைல் அந்த மாதிரி வரும் வியர் பண்ணும்போது. ஆனால் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக் வரும் இந்த மாதிரி நெக் பீசஸ் எல்லாத்துக்குமே. இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்டிஃபாக இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் நான் உங்களுக்கு அது காட்டிகிட்ருக்கேன். இந்த பேர்ல் ஹேங்கிங் எல்லாமே செம்ம சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படின்னா நான் இதுதான் சொல்லுவேங்க. பெருமாள் ஃபேஸ் வச்சு டாலர் இருக்கும், அதே மாதிரி இயரிங்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுக்கு $450 தான். ஆனால் குவாலிட்டி செம்ம சூப்பராக இருந்தது. அட்டிகை ஸ்டைலில் தான், கழுத்து ஒட்டின மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி பீஸ் தான் எனக்கு வேணும், குவாலிட்டி இருக்கணும், ரேட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்க பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் நான் காட்டியிருக்கேன். ரேட் வைஸ்லேயும் சரி, குவாலிட்டியும் சரி ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரேட் செம்ம சூப்பர் அஃபோர்டபுளாக இவங்ககிட்ட இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்ததில் இவங்ககிட்ட கலெக்ஷன்ஸும் செம்ம சூப்பராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேரளா டிசைன் மாதிரி நமக்கு வருது. அதிலே பார்த்திங்கன்னா அந்த எம்ரல் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. $399 தான். அந்த கெம்ப் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கான கெம்ப் கிடையாது. பட் பார்க்குறதுக்கு அந்த ரியாலிட்டி அப்படியே தெரியுது பார்க்கும்போது. நான் பேக் சைடும் உங்களுக்கு அதை நான் டேர்ன் பண்ணி காட்டுறேன். ஆரஞ்சிஷா அந்த மாதிரி கிடையாது, இல்லைனா ஒரு மஞ்சள் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் இல்லை. அந்த ஒரு கோல்ட் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது லெஹெங்கா அந்த மாதிரி, இல்லைனா கொஞ்சம் ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் லைக் ஒரு கொஞ்சம் டிசைனர் சூட் மாதிரி வியர் பண்ணுறீங்க, அதுக்கு கொஞ்சம் கோல்ட் ஃபினிஷ் பண்ண மாதிரி ஜுவல்லரிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது நீங்கள் வாங்கலாம். $350 தான் இது. இதோட நெக் பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. பார்த்திங்கனாவே தெரியும், ஸ்டிஃபாக கிடையாது, கொஞ்சம் பார்த்திங்கன்னா லூஸாக தான் இருக்கும். வியர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கே செம்ம கிளாஸாக இருந்தது. இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டச்சும் இருக்குது. அந்த காசு மாலை, காசு நெக்லஸ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருக்குது. அந்த டிசைன்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இது கான்டெம்ப்ரரி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இல்லை கம்ப்ளீட்டாக ஸ்டோனில் வேணும் அப்படின்னா இது நீங்கள் பாருங்கள், $600 தான் இது. எனக்கு இதில் பிடிச்சதே இவங்களோட இயரிங் தான். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அந்த ஷேப் தான், அந்த டிசைன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு ஜிக்ஸாக் மாடலில் தான் இந்த நெக் பீஸே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வாங்கியிருந்தேன். அதுலேருந்து தான் ஒரு சில பீசஸ் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்.
இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் ஹாரம் இல்லைனா மினி ஹாரம் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. 399 ருபீஸ் தாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்தது. குவாலிட்டி எல்லாமே நல்ல குவாலிட்டி இருக்குது. இது தவிர்த்து வேறு டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இவங்க டீட்டெயில்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதெல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் சிங்கிள் பீஸ் எல்லாத்துக்குமே இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இல்லை கொஞ்சம் பீட் வச்ச மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, கொஞ்சம் பேர்ல் டீட்டெயிலிங்கோட எனக்கு நிறைய வேணும், அந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும், அண்டர் 1000 ருபீஸ், அண்டர் 500 600 வேணும் அப்படின்னா கூட இருக்குது. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் இந்த முகப்பு டிசைன் வந்து இந்த பேர்ல் டீட்டெயிலிங்கோட அந்த பீட்ஸோடு சேர்ந்து வந்தனால பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காகவும் கொஞ்சம் கிராண்டாகவும் இருந்ததுங்க. இது ரொம்ப லென்த்தியாக வராது, மிட் லென்த். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிட் லென்த்து தான். பார்த்திங்கனாவே தெரியும் நமக்கு என்ன இயரிங் அந்த டிசைன் வருதோ அதில் கொஞ்சம் டிசைன்ஸ் எல்லாமே அந்த முகப்பு டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்ததும் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரெட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்டோரியன் செட்டோட ரெப்ளிகான்னு சொல்லலாம். இது விக்டோரியன் செட் நான் உங்களுக்கு வீடியோ கடைசியில் நான் காட்டியிருப்பேன். அந்த மாதிரி டிசைன் மாதிரியே இருக்கும். 650 ருபீஸ் தான் இது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்டோரியன் செட்டோட ரெப்ளிகாவே தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப குவாலிட்டி. இதுவே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. சேம் டிசைன் நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கூகுள் ஸ்கேன் வழியாக நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவே நிறைய வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு விக்டோரியன் செட்டில். அதில் இவங்க கிட்ட இருக்கிற என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்படின்னா நான் இதை சொல்லுவேன். அதே மாதிரி இது மல்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படியே நீங்கள் சோக்கராக வியர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெத்தி சுட்டியோடு சேர்ந்து தான் வருது. இயரிங் அந்த மாதிரி வரும். இந்த பெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்துருங்க. தனியாக வரனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டன்ட் நம்ம ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நெத்தி சுட்டியாக நீங்கள் வந்து லைக் த்ரெட் வச்சு கட்டிப்பீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஒரு செயின், சிங்கிள் செயின் இருக்குது அப்படின்னா கூட இந்த ஹூக் இருக்கு இல்லையா, இதை வச்சு நீங்கள் வந்து இந்த நெக் பீஸோடவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட சிம்பிள் செயினில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் செயின்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்டி யூஸ் 1200 ரூபாய்க்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குங்க. எனக்கு பிடிச்சது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் டிசைன் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். இதுக்கு மேலே டிசைன்ஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. நான் அந்த விக்டோரியன் செட்லேயே இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. 1399 ருபீஸ்ங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கொஞ்சம் டல் ஃபினிஷில் தான் இருக்கும். பட் வியர் பண்ணிங்க அப்படின்னா செம்ம சூப்பர் கிளாஸாக இருக்கும். எல்லா செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மல்டி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். லைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, லெஹெங்காக்கு, சாரிக்கு அப்படியெல்லாம் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இவங்கக்கிட்ட இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. யூனிக் கலெக்ஷன்ஸ் தான் நானும் பிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதை தவிர்த்து சிம்பிளாக நீங்கள் பேங்கிள்ஸ் பார்க்குறீங்க, இல்லை வெட்டிங் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி பார்க்குறீங்க, இல்லைனா டெய்லி ஒர்க்கு செயின் அந்த மாதிரி, இல்லை அதுக்கு மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி பெண்டன்ட் வித் செயின் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இந்த பேங்கில் எடுத்துக்கோங்களேன். யூஸ்வலாக பார்க்குற டிசைன் கிடையாது. இது கொஞ்சம் ஷேப்பே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டர்க்கிஷ் மாடல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாடலில் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெய்லி வேர் செயின் மாதிரி இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு பெண்டன்ட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை பாருங்கள். இது பார்க்க உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அந்த பெண்டன்ட் நல்ல ஹெவி, கம்ப்ளீட்டாக சுற்றி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அந்த கோல்டு மாதிரியே இருக்குங்க, அந்த ஆர்டிஃபிஷியல் மாதிரியே தெரியல. அதே மாதிரி நீங்கள் வெட்டிங் செட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, ரெண்ட் கொடுக்க முடியாது ஜுவல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, நானே வந்து பை பண்ணிக்கணும், ஓனாக ஜுவல்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இவங்கக்கிட்ட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. 1100 ருபீஸ்க்கு கம்ப்ளீட்டாக இந்த ஒரு ஹாரம் கொடுத்துருக்காங்க வித் இயரிங்கோட. ரொம்பவே கிராண்டுங்க. இது சிம்பிள் கிடையாது, ரொம்ப கிராண்ட். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பிரைடல் செட்டே வேணும், நானே ஓன் பண்ணிக்கணும், இல்லைனா நான் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கணும், ஹோல்சேலுக்கு நான் அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்ருக்கேன் எடுத்து அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. டிசைன் ரொம்ப யூனிக்ங்க. இதை நான் எங்கேயுமே இந்த மாதிரி டிசைன் நான் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜுவல்லரிஸ் எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க. இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.